மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் நம்மோட சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். பேசலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக மொத்தமா கொண்டு போய் சேர்ச்சிட்டு அடமானம் வச்சிட்டாரு. கமர்ஷியல் ஹீரோ என்பதற்காகவே ஒருவரை முதலமைச்சராக்கணுங்கிறது எவ்வளவு ஆபத்தான ஒன்று. ஷைட்டா கேரவன்ல இருந்து செக்ரட்டரிக்கு வருவேன், காரணம் எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும் அப்படிங்கிறது வந்து அயோக்கியத்தனம். உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிளாக்ல டிக்கெட் வித்து பழக்கப்பட்ட நீங்க பிளாக்ல சொந்த கட்சி பதவியை விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எதெல்லாம் விற்பீங்க? தமிழ்நாட்டை பிளாக்ல ஊத்துற மாட்டீங்க. இந்த ஆண்டு இந்த பரிசு தொகை கொடுக்கப்பட்டது தேர்தலுக்கான ஒரு நிதியா பார்க்கலாமா? சிறந்த நடிகருக்கான ஒரு விருது கொடுக்கணும்னா மோடிக்கு கொடுக்கலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். தொடர்ந்து தொலைக்காட்சியில விவாதங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். பராசக்தி நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டம் பார்த்தோம். அதே இதுல பார்த்தோம்னா ஜனநாயகன் இந்த படமுமே இப்போ வெளியாக போகுது. இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஆதரவு அதை விடையும் ரெட்டிப்பாகும் அப்படின்னும் பேசப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? ஆயிட்டு போட்டோம். சரி, ஒரு நல்ல நடிகர், அதை மாற்றுக்கிறது இல்லை. இல்ல அது அரசியல்லையும் எதிரொலிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி ஆச்சுன்னா ஆபத்து தானே அது. நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு தமிழ்நாட்டு பெண்கள் முடிவெடுத்தாங்கன்னா யார் காப்பாத்துறது? பெண்கள் ஆதரவு தாவேகா பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லைன்னு நான் எப்பவுமே சொன்னது இல்லையே. நான் அதுல எல்லாம் குறை மதிப்பீடு என்னைக்குமே செஞ்சதில்லை. விஜய்க்கு ஓட்டே வராது அப்படிலாம் நான் எங்கேயும் பேசல. அதே சமயம் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் மாதிரி காமெடி பண்ணாதீங்க தான் என்னுடைய வாதம். விஜய்க்கு கணிசமான வாக்கு விழக்கூடும். எவ்வளவு விழும் எனக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. அது 5% இருக்கலாம், 6% இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கலாம். எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் நிச்சயமா ஆட்சியை பிடிக்க போறது இல்லை, அது உறுதி. இல்ல ஆட்சியை பிடிக்க போறதில்ல அப்படிங்கிறது உறுதி. ஆனா இப்போ சமீபத்துல லயோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு விட்டுருந்தாங்க. கவனிக்க தகுந்ததா இருந்தது. திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா 2வது இடத்துல தாவேகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தாவேகா சொல்ற மாதிரியே திமுகவுக்கு நிகரா அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க. அவங்களே இன்னொன்னு சொன்னாங்க, 2026 மட்டும் இல்ல 2031 விஜயால ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே கருத்து கணிப்பு தான். அந்த கருத்து கணிப்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது வேற, அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த இடம் நிகராக வந்து விட்டதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி ஒரு ஒப்பீனியன் ஏற்படுத்துறாங்க, அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படி ஒருவேளை அவர் திமுகவுக்கு நிகராக வளர்ந்து வந்திருந்தால் அதற்காக வருத்தப்பட வேண்டியது, அஞ்ச வேண்டியது யார் தான்? அதிமுக தானே. போட்டி செகண்ட் பிளேஸுக்குன்னா செகண்ட் பிளேஸ்ல கொஞ்சம் வருத்தப்படணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கூட எதுக்கு வருத்தப்படணும்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போறாரு. செகண்ட் பிரைஸ் வாங்குறவர் யாரா இருந்தா அவருக்கு என்ன கவலை? இல்ல இப்போ அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அதிமுக வந்து அந்த அளவுக்கு பலவீனம் ஆகிட்டா இல்ல அதிமுகவை குறைச்சு மதிப்பிடுறாங்களா? சரி, எடப்பாடி பழனிசாமி அதிமுக மொத்தமா கொண்டு போய் சேர்ச்சிட்டு அடமானம் வச்சிட்டாரு. அமித்ஷா சேர்த்துட்டு அடமானம் வச்சிட்டாரு. அவ்வளவுதான். அதை வந்து மீட்க முடியாம தவிக்கிறார்கள் அதிமுகவினர். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மற்ற துறைகள் இந்த வழக்கெல்லாம் அவர்களுக்கு அச்சமூட்டுவதாக இருக்கிறது. மொத்தமாக கொண்டு போய் கொடுத்துட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி டான்ஸ் ஆட முடியுமா? விஜயால டான்ஸ் ஆட முடியும். இப்போ நம்ம ஊரில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ரைட் ஆடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பொலிட்டீஷியன். 12 காலமாக இந்த மண்ணில் ஒரு அரசியல் செஞ்சிருக்கிறார். நல்லது கெட்டதில் பங்கு எடுத்திருக்கிறார். எனக்கு அதிமுகவுடைய அரசியல் எனக்கு விமர்சனம் உண்டு. ஆனால் அவர் ஒரு பொலிட்டீஷியன் இல்லையா? எல்லாருமே நாட் ஓன்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துக்கங்க, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, மற்ற பொலிட்டிஷியன் எடுத்துக்கங்க. என் வீட்டில் நல்லதோ கெட்டதோ இவங்க எல்லாரும் வந்து நின்றுருக்கிறாங்க. விஜய் எதில் நின்னாரு? நீங்க விஜயை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், அது இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், நான் ரொம்ப ஆழமாக சில கேள்விகளை கேட்குறேன். ரொம்ப மனசாட்சியோட மனம் திறந்து எல்லாரும் இதை பார்க்கட்டும், பதில் சொல்லட்டும் நான் நினைக்கிறேன். ஒரு 20 படம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆயிருந்துச்சுன்னு வைங்க விஜய்க்கு, இந்த ஆதரவு இருக்குமா விஜய்க்கு? நீங்க பிராக்டிகலா சொல்லுங்க. ஒரு 20 படம் ஃப்ளாப், நிச்சயமா விஜய் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல போறது இல்லை. விஜய் ஒருவேளை இப்போ நாளைய தீர்ப்பு அவர் நடிக்கும் போது முதல் படத்திலேயே அவர்கிட்ட போய் இதை சொல்லியிருப்பாங்களா? நீ முதலமைச்சர்னு சொன்னா இந்த பெண்களே நம்பியிருப்பாங்களா? நம்பியிருக்க மாட்டாங்க. நம்பியிருக்க மாட்டாங்க.
விஜய் பீக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரசாந்த் உள்ளிட்ட நடிகர் பீக்கில் இருந்த காலம் உண்டு. ராமராஜன் பீக்கில் இருந்த காலம்லாம் இருக்குங்க. ராமராஜன் படத்திற்கு பயந்து ரஜினிகாந்த் படத்தை தள்ளி வச்ச காலம்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அன்னைக்கு அவங்க தான் பீக். இன்னைக்கு பிரசாந்த் முதலமைச்சர் சொன்னா எல்லாரும் என்ன செய்வான்? சிரிப்பான். அப்போ விஜய்க்கு நான் வாக்களிப்பேன்னு ஒருத்தர் நீங்க முடிவு எடுக்கிறது எதை வச்சு மட்டும்தான்? அவருடைய சினிமா வெற்றிகளை வச்சு மட்டும்தான். கரெக்டு தான் நான் சொல்ல புரியுதா? அவர் சினிமாவில் தொடர் வெற்றிகளை கொடுக்கலைன்னா நீங்க அவர் ஆதரிச்சிருப்பீங்களா? ஆதரிக்கிறவங்களை கேட்குறேன். நீங்க கண்டிப்பா ஆதரிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ சினிமா வெற்றிக்காக மட்டுமே ஒருவரை ஆதரிக்கிறீர்கள் என்பதுதான் கலை யதார்த்தம். அதான் உண்மை. பிராக்டிக்கலா யோசிங்க. அதான உண்மை. நீங்க நல்லா நடனம் ஆடுகிறார், பிரபுதேவா முதலமைச்சர் ஆக்கிடுவீங்களா? நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரு, அரவிசாமி முதலமைச்சர் ஆக்கிடுவீங்களா? இல்ல இப்போ நீங்க கேக்குறது உங்ககிட்டயே நான் முடிச்சிடறேன். அப்போ நல்ல நடிகர் அல்லது தொடர் வெற்றிகள், நல்ல நடிகர் மட்டுமல்ல, இவரோட நல்ல நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொடர் வெற்றிகள் கொடுத்தாரா? எஸ் கொடுத்தாரு. கமர்ஷியல் ஹீரோவா? ஆமா கமர்ஷியல் ஹீரோ. அப்போ கமர்ஷியல் ஹீரோ என்பதற்காகவே ஒருவரை முதலமைச்சராக்கணுங்கிறது எவ்வளவு ஆபத்தான ஒன்று, எவ்வளவு ஆபத்தான ஒன்று. சார் அப்ப அவர் அரசியலுக்கு வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை. நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், நடிப்பு என்பது வேறு, நாடாளுவது என்பது வேறு. நீங்க இதான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டீங்கல்ல, இன்னையோட முற்றுப்புள்ளி வச்சு படத்தை தூக்கி ஊற கட்டிட்டு ஃபீல்டுக்கு வாங்க, வேலை செய்யுங்க, எங்களோட உட்காருங்க, ரோட்டுக்கு வாங்க, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனையில போராடுங்க, சிறைக்கு போகணுமா சிறைக்கு போங்க, வழக்க சிந்திக்கணுமா வழக்க சிந்திங்க, வெயில் மழை புயல் பெருமழை எல்லாத்துலையும் ரோட்டில் நில்லு, என் கண்ணீரில் பங்கெடுத்துக்கோ, என் இன்ப துன்பத்தில் பங்கெடுத்துக்கோ, நான் உனக்காக நின்னுன்னு சொல்லு. நீ திமுக கேள்விகள் தப்பு இல்லை, திமுக கேளுங்க, அதிமுக கேளுங்க, பாஜக கேளுங்க, இவங்க எல்லாருக்கும் மாற்று நான் நீங்க சொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. எங்களோடு நின்று போராடி சில வருடங்களாவது எங்க இன்ப துன்பத்துல பங்கெடுத்து ரோட்டுக்கு வந்து நின்று சண்டை போட்டு வழக்கு வாங்கி சிறை சென்று அதன் பிறகு நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இதெல்லாம் சரி பண்ணி தரேன் அப்படின்னு நீங்க பேசுங்க. அது வேற. லாஸ்ட் படத்தை முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சு பேக்கப் சொன்ன உடனே ஸ்ட்ரைட்டா இனி முதலமைச்சர் இருக்கால ஒன்று உட்காந்து வச்சிருங்க, கேரவன்லேருந்து ஸ்ட்ரைட்டா எங்க வந்துருவேன், செக்ரட்டரியேட் வந்துருவேங்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா? அயோக்கியத்தனங்கிற வார்த்தையை சொல்றேன் நான். அப்ப இதுவரைக்கும் இந்த நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்தவங்களுக்குலாம் என்ன வேல்யூஸ் இருக்குது? பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்து நாற்காலிங்க அது. எம்ஜிஆர் அவர்களை வந்து நடிகரா பார்க்காதீங்க, அத்தனை வருஷம் அவர் திமுகலையும் இணைஞ்சு அவர் அரசியல் கட்சியில பயணித்து வந்தவர். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அமைந்த நாற்காலி, பேரறிஞர் அண்ணா இருந்த நாற்காலி, பக்தவச்சல் இருந்த நாற்காலி, இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 1/2 நூற்றாண்டு கால பொது வாழ்வு. விஜய் சின்ன குழந்தைய 1.5 வயசு இருக்கும்போது சிறைக்கு போனவர் மிசாவை எதிர்த்து. இப்படிப்பட்டவர்கள் இருந்த நாற்காலி. ரைட், நீங்க அப்படி வாங்க, நீங்க உழைங்க, ரோட்ல நின்று ஒன்று ஒன்றா வாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி வந்து போராடி சண்டை போட்டு நான் போறேன். நான் ஸ்ட்ரைட்டா கேரவன்ல இருந்து செக்ரட்டரியேட்டுக்கு வருவேன். காரணம் எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும் அப்படிங்கிறது வந்து அயோக்கியத்தனம். இது பெண்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் திரையில ரசிக்கிறது வேற, ஆட்சி அதிகாரம் என்பது வேற. தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக யார் திட்டங்களை போட்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு எனக்கு இத்தனை திட்டங்களை கொடுத்தது யாரு? தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்குன்னா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? ஓகே, நீங்க நல்லா நடிச்சீங்க, வெரி குட் பிரதர், நீங்க அடுத்த படம் கூட நடிங்க, நான் வந்து பார்க்குறேன், ஜாலியாக வைப் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுறேன். பட் ஓட்டு சாரி பிரதர், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நான் உங்களை நம்புவேன். திரைப்படத்தை வச்சுட்டு அங்கே என்ன செய்ய முடியாது. கரெக்டாக நான் சொல்றது இல்லை? இப்போ அந்த திரைப்படத்தையே இவர் ஒரு அரசியல் ஆயுதமா மாத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா ஜனநாயகன்ல நிறைய அந்த டைலாக்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. மக்களுக்காக அரசியல் பண்ணுங்கன்னா நீங்க வந்து ஊழல் பண்றதுக்கும் கொலை பண்றதுக்கும் தான் அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு பேசுற மாதிரி தான் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அது கண்ணாடி பத்தான் பேசுங்க, அவரை பத்தான் பேசுறாரு. நல்லது செய்யறவாங்கன்னா மக்களை சாவடிக்கிறீங்களாடா? கரூர்ல 41 பேரு. இல்ல அது ஓகே, ஊழல் அப்படின்னு சொல்லும்போது ஆட்சிக்கே வரலையே. அவர்தான் பண்றாரு. இல்ல அவர் என்ன ஆட்சிக்கே வராது. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு ஊழல் பண்றாரு நீங்க பார்த்தது இல்லையா? அந்த செய்திலாம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. எந்த செய்தியை சொல்றீங்க? சொந்த கட்சி நிர்வாகிகளுக்கு சொந்த கட்சியில பதவி கொடுப்பதற்கு பணம் கேட்கறதுக்கு பேர் என்ன? இல்ல இது விஜய் தான் செஞ்சாரா அப்படிங்கறது இன்னும் உறுதியா? தலைமை கேட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு தொண்டர் சொன்னார்ல, அந்த கட்சியினுடைய தலைமை யாரு? விஜய். அந்த நிர்வாகி சொன்னாருங்க, நானா சொல்றேன், என் கருத்தியா சொல்றேன். அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சொன்னார், நாங்க கேட்டோங்க
என்னங்க பணம் கேட்குறீங்கன்னு கேட்குறோம், தலைமை தான் கேட்குறாங்க, எல்லாமே தலைமைக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அந்த தலைமை யாரு? விஜய் தான். சரி இல்லைன்னு வைங்க, அதை பற்றி ஏதாவது விசாரணை கமிஷன் போட்டிருக்கீங்களா? உட்கட்சி விசாரணை ஏதாவது நடக்குதா? இல்ல, இப்போதைக்கு அந்த தகவல் எதுவும் இல்லை. உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிளாக்ல டிக்கெட் வித்து பழக்கப்பட்ட நீங்க பிளாக்ல சொந்த கட்சி பதவியை விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எதெல்லாம் விற்பீங்க? தமிழ்நாட்டை பிளாக்ல ஊத்துற மாட்டீங்க. இல்ல, இது ஒரு பக்கம் இருக்கவும், இப்போ கரூர் அந்த துயர சம்பவம் விசாரணையில இருக்கு. அந்த பத்தி இப்போ யாருமே பெருசா இவங்க தான் அப்படின்னு குற்றம் சாட்ட முடியாத அந்த நிலைமையில நயினா நாகேந்திரன் அவங்க பேசும்போது செந்தில் பாலாஜி தான் இந்த சம்பவத்துக்கே காரணம் அப்படின்னு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இது அடுத்த எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனமான வாதம்? அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்றது அதிகம். வேற என்ன? சரி, நான் எப்படி சொல்றேன், நயினா நாகேந்திரன் தான் காரணம். சம்பவ இடத்துலயே அவர் இல்லையே. நான் செந்தில் பாலாஜி தான் சம்பவத்துல இல்ல. செந்தில் பாலாஜி சம்பவத்துல இல்ல, மோடி தான் காரணங்க. நீங்க போடணும் நாளைக்கு உங்க தொலைக்காட்சியில. என்ன இது? ஸோ இது நீங்க சிபிஐ ஒன்றிய அரசினுடைய ஒரு விசாரணை முகமை. சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை நடத்துகின்ற பொழுதே நீங்க ஒன்றியத்தில் ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை. நீங்க அரசியல் சாசன சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்ட ஒரு பொறுப்புமிக்க சட்டமன்ற உறுப்பினர். நீங்க ஒரு விசாரணையுடைய திசைவழி போக்கையே மாற்றக்கூடிய விதத்தில் நீங்க இந்த இடம் பாருங்க, எவ்வளவு முக்கியமான இடம். தமிழ்நாடு முதலமைச்சர் நினைச்சிருந்தா இதை வச்சு அரசியல் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னாரு? எந்த ஒரு கட்சி தலைவனும் தன் சொந்த கட்சி தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள், எனவே இதை யாரும் அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ற ஸ்டாலின் எங்க மிக கேவலமாக, அயோக்கியத்தனமாக, மலினமான ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை தூக்கி வீசிட்டு போற பாஜக எங்க? ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பாரதூர வேறுபாடுகள் பார்த்தீங்களா? ரொம்ப ஆபத்து. எதுக்கு சிபிஐலாம் கலைச்சிருங்க, நீங்களே விசாரணை நடத்தி நீங்களே தீர்ப்பளிட்டு போங்க. நாடு எங்க போயிட்டு இருக்குது? இப்போ ரெண்டுமே ஒன்றான அந்த நிலைமையில தானே இருக்கு. எது ரெண்டும்? சிபிஐ விசாரணையும் பாஜகவோட விசாரணையும் ஒன்றாக தானே இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. பாஜக விசாரணை சிபிஐ விசாரணை ஒரே மாதிரி இருக்குன்னா எதுக்கு சிபிஐ நான் கேட்கிறேன். எதுக்கு சிபிஐ? நயினா நாகேந்திரனை தீர்ப்பு சொல்லுங்க. நீதிபதிகளும் அப்படித்தான் ஆயிட்டாங்க, விசாரணை அமைப்புகளும் அப்படித்தான் ஆயிடுச்சுன்னா இந்த நாட்டில் என்ன நடக்குது? ஒரு 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 41 பேருடைய மரணத்தை இப்படி இவ்வளவு தூரம் நீங்க யாரும் ஏன் விஜய் அங்க இல்லைன்னு யாரும் கேட்கல. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தாரு? ஏன் தண்ணி இல்லை அந்த மக்களுக்கு? நான் டைம் கோடோட இருக்கேன். எத்தனாம் நிமிடம் உள்ள வந்தார் விஜய்? எத்தனாம் நிமிடத்துல முதல் ஆம்புலன்ஸ் வந்துச்சு? கண்ணு முன்னாடி மக்கள் மயங்கி விழுகின்ற பொழுது விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு தாண்டியும் விஜயை வைத்து திமுகவுக்கு வரக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை குறைக்கலாம் அப்படின்னு விஜயை களமிறக்கி விட்டிருக்கிறது யாரு? பாஜக. அந்த சதி தமிழ்நாட்டில் ஒருபோதும் கைவிடுக்க போவதில்லை. தமிழ்நாடு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள். பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய். இதே நம்ம 2022 ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷம் பார்த்தோம்னா அந்த பரிசு தொகை கொடுக்கப்படல. 23, 24 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது, 25 கொடுக்கப்படல. இப்போ 26 தேர்தல் ஆண்டு. இந்த ஆண்டு இந்த பரிசு தொகை கொடுக்கப்பட்டது தேர்தலுக்கான ஒரு நிதியா பார்க்கலாமா? எல்லா அரசியல் கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அதுதான் முனைப்பா இருப்பாங்க. ஸோ தேர்தலுக்காக ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்றும் பெரிய பாவச்செயல் அல்ல. ஒன்று, ஏன் ஆட்சிக்கு வந்த உடனே செய்யலை அப்படிங்கிற கேள்வி ஒன்று வைக்கப்படுகிறது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி மைனஸில் இருந்துச்சு. வீட்டில் பிள்ளைங்க மாதிரி தான். பிள்ளைங்க ஏதோ ஒன்று கேட்கும், எனக்கு அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தா, பைக் வாங்கித்தா, கார் வாங்கித்தா, ட்ரெஸ் வாங்கித்தான்னு பிள்ளைங்க கேட்கும்போது ஒரு தகப்பனுக்கு அல்லது ஒரு தாய்க்கு பிள்ளைகளுடைய எல்லா ஆசையும் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் வீட்டினுடைய பொருளாதார சூழல் ஒன்று பார்ப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுன்னு பார்ப்பாங்க. இப்போ பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், முதல்ல அதை கட்டுவாங்க. பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, முதல்ல அதை கட்டுவாங்க. அப்படி கொஞ்சம் பொருளாதார நிலை சரியாக வருகின்ற போது குழந்தை ஒரு சைக்கிள் கேட்டிருக்கும், அதை வாங்கி கொடுப்பாங்க. இது இப்படி தான், இந்த மாதிரி தான் ஒரு அரசும் நடக்க முடியும். அப்போ அரசு மக்களுக்கு பல நலத்திட்டங்களை சொல்லுகிறது,
சொல்லுகிற எல்லா நலத்திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நினைக்கிறது, குறிப்பாக இந்த அரசு. ம். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. ஆமா. வருமானம் அரசுக்கு சுத்தமாக இல்லாத ஒரு இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அரசை விட்டுட்டு போனார். மைனஸில் இருந்த பொருளாதாரத்தை சரி செய்து சீர்படுத்தி சீர்தூக்கி கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் நிப்பாட்டி அதன் பிறகு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கின்ற பொழுது மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இதுக்கு முந்தைய அரசு கொடுக்காத ஒன்று. அப்போ இதற்கு முந்தைய அரசுக்கு அது போன்ற செலவினங்கள் எதுவும் இல்லை. இந்த அரசுக்கு அது மாதிரியான திட்டங்கள், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், அப்புறம் மகளிர் உரிமை பயணம், இப்போ இது போன்ற ஏராளமான திட்டங்களின் மூலமாக ஏற்கனவே அரசுக்கான செலவினங்கள் ஒருபுறம் இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நிதிநிலையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி ஓரளவுக்கு ஸ்திரப்படுத்தி கொண்டு சில இடத்துக்கு நகர வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11.19 விழுக்காட்டை தாண்டி இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக பொருளாதாரத்தில் வந்திருக்கின்ற பொழுது 1000 ரூபாய் கொடுத்த இடத்துல 3000 ரூபாய் கொடுக்கறது ஒருவேளை அரசுக்கு சாத்தியமாகி இருக்கலாம். அதை இந்த பொங்கலில் அரசு தருகிறது. இதை தேர்தல் பரிசாக எடுக்க வேண்டாம், பொங்கல் பரிசாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, இப்போ நம்ம பீகார் தேர்தல் முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது, மகிழா ரோஜனா யோஜனா அந்த திட்டத்து மூலமா. ஸோ அதை நம்ம விமர்சனம் செஞ்சோம், பாஜக தேர்தலுக்காக காசு கொடுக்குது அப்படின்னு. அப்புறம் ஏன் இதை நம்ம விமர்சனம் செய்யல? இல்லை, ஆண்டாண்டு காலமாக இங்கே பொங்கலுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. அது பொங்கல் கரும்பா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும். ஏற்கனவே இதற்கு முன்பும் இதை மாதிரியாக என்ன செய்யப்பட்டிருக்குது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. இது திடீர்னு ஒரு அரசு தேர்தலை ஒட்டி கொடுக்கறதில்ல. பீகார் நிலைமை முற்றிலும் வேற. பீகாரில் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல, இங்கே எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நினைச்சாங்க கொடுக்குறாங்க. பீகாரில் மிக தெளிவாக திட்டமிட்டு, பீகாரில் மட்டும் இல்லை மகாராஷ்டிராவில் பண்ணாங்க பாஜக. அதே நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா தேர்தலை அதற்காக தள்ளி வச்சாங்க. மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற வேண்டிய சட்டமன்ற தேர்தலை தள்ளி வைத்து வேக வேகமாக அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சாங்க, இந்த மாதிரி 2000 ரூபாய் அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி, அதை 3 மாத ரூபாயை முதல்ல போடுவோன்னு சொல்லி முன்தேதியிட்டு எல்லாருக்கும் பணத்தை போட்டுட்டு அதன் பிறகு தேர்தலை அறிவிச்ச கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். பீகார்லேயும் அதே தான். 10,000 ரூபாய் அப்படின்னாங்க. எப்போ அறிவிச்சாங்க? எலெக்ஷனுக்கு மிக சில நாட்களுக்கு முன்பாக அதை அறிவிச்சிட்டோன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வரைக்கும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, படத்தில் அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய செய்தி அதோடு நின்று போச்சு. பல இடத்துல பல பேருக்கு போய் சேரலை. ஈவன் மகாராஷ்டிராலேயே அந்த 2000 ரூபாய் கொடுக்குறதா சொன்னது பல இடத்துல போய் சேரலை, அப்படியே நிற்கிது. பலருக்கு போய் சேரலை முறையா. பீகாரில் நம்ம பார்த்தோம், மோசடி நடந்திருக்குது. பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் யாருக்கு போயிருக்கு, ஆண்களுக்கு போயிருக்கு. அதை திருப்பி கொடுன்னு கேட்டும்போது அந்த ஆண்கள் அப்போ நாங்கள் போட்ட ஓட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க. நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். நீ அதை கொண்டா நான் இதை தரேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பீகார் மக்கள் அதில் தெளிவாக இருக்கான். நீ காசை கேட்குறீங்களா, அப்போ நான் போட்ட ஓட்டை திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அரசு என்ன செய்வது என்று விழிபிதுங்கி நிற்கிறது. அவசர கோலத்தை தேர்தலுக்காக செய்தார்கள். இங்கே அப்படி அல்ல. மிக முறையாக 1000 ரூபாய் இந்த அரசு கொஞ்ச நாளே என்ன செஞ்சாங்க, எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எல்லா திட்டங்களும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே செய்ய தொடங்கிட்டாங்க. இப்போ பெட்ரோலின் மீதான விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சது எப்போ? ஆட்சிக்கு வந்த உடனே குறைச்சிட்டாங்க. ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சது எப்போ? ஆட்சிக்கு வந்த உடனே குறைச்சிட்டாங்க இல்லையா? அடுத்தடுத்த நாட்களிலேயே தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண், மகளிர் உரிமை தொகை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்று ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொங்கல் காலம், பொங்கல் காலத்தில் வரக்கூடிய பரிசு தொகை, பொங்கல் பரிசு தொகை பொங்கலில் ஒட்டி தான் கொடுக்க முடியும் இல்லையா? பொங்கல் முடிஞ்ச உடனே தேர்தல் வருகிறது. அதுக்கு யார் என்ன பண்ணுறது? நீங்கள் வேணால் பொங்கலுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, தேர்தல் வச்சிருக்கணும் இல்லையா? இல்லை, இப்போ இந்த பொங்கல் பரிசு தொகை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கடந்த 5 வருஷத்துல 5000 ரூபாய் கொடுத்துட்டு தனிநபர் மேல 2.5 லட்சம் கடனை சுமத்திருக்கிறதா அண்ணாமலை ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. அண்ணாமலை அதை பேசுறதுக்கு முன்பாக கண்ணாடியை பார்த்துக்கணும் இல்லை? நீங்கள் இந்தியாவில் 60 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் மொத்தமாக நமக்கு இருந்த கடன் 55 லட்சம் கோடி, 55 லட்சம் சம்திங் கோடி. பாஜக ஆட்சிக்கு மோடியினுடைய புண்ணியத்தில் 10 வருஷத்தில் நம்முடைய கடன் 200 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. 200 லட்சம் கோடி இன்னைக்கு. 55 லட்சம் கோடி இங்கே இருக்குது, 200 லட்சம் கோடி இங்கே இருக்குது. சரி, இந்தியாவினுடைய கடன் 200 லட்சம் கோடி ஆயிடுச்சு. பாஜகவுடைய சொத்து மதிப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 நூற்றாண்டு காலமாக இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரசினுடைய சொத்து மதிப்பு சில 1000 கோடி கூட இல்லை. பாஜகவினுடைய சொத்து மதிப்பு 10 ஆண்டுகளில் 10,000 கோடிக்கு போயிடுச்சு. இந்தியாவில் பாஜக ஆட்சியில் 3 பேர் தான் செழித்து வளர்கிறார்கள். ஒன்று அதானி, இன்னொன்று அம்பானி, இன்னொன்று மோடி. இவங்க தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய கடன் 200 லட்சம் கோடி நெருங்கி நிற்குது. அதுக்கு யார் பதில் சொல்றது? சரி, இந்தியாவுக்கு நீங்கள் 200 லட்சம் கோடி கடனாக்குனீங்க. கடனாக்கி என்ன பண்ணீங்க? நீங்கள்
ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, 2 குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனோ பொண்ணோ 2 பேர். ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாரு, இன்னொருத்தரும் கடன் வாங்குறாரு. ஒருத்தர் கேட்குறீங்க, நீ கடன் வாங்கியிருக்கப்பா, என்னப்பா செய்கிற? ஏன் என்னப்பா என்ன கடன்லாம் வாங்கிருக்கு? ஆமாங்க, கொஞ்சம் கடன் இருக்குங்க. என்ன கடன் இருக்கு? அந்த கடன் வாங்கி நான் ஒரு வீடு கட்டியிருக்கேங்க, ஹவுசிங் லோன் போயிட்டுருக்கு. ஓ, வீடு கட்டியிருக்கேன், சரி சரி. வேறு என்ன கடன் இருக்குது? இல்லை, கடன் வாங்கி நான் ஒரு காரு இருக்குங்க, காருக்கு டியூ கட்டுறேங்க. பிள்ளை படிச்சுட்டு இருக்குங்க, எஜுகேஷன் லோன் ஒன்று போதுங்க. எல்லாமே கடன் தான். கடன் என்ன சொல்கிறேன்? இவ்வளோ கடன் வாங்கியிருக்க, கட்டிடுவியா? மாதம் எவ்வளோ டியூ கட்டுற? மாதம் எல்லாம் சேர்த்து ஒரு 60,000 ரூபா வருதுங்க. 60,000 ரூபா டியூ கட்டுற? எவ்வளோ சம்பளம்? எனக்கு ஒரு 1,50,000 லட்ச ரூபா சம்பளம் வருதுங்க. அப்போ சரி, 1,50,000 லட்ச ரூபா சம்பளம் எடுக்கிற, 60,000 ரூபா டியூ கட்டுற. அதுவும் எதுக்கு கடன் வாங்கியிருக்க? பிள்ளை எஜுகேஷனுக்கு ஒரு கார் லோனு போட்டிருக்க, நகைச்சீட்டு போட்டிருக்கிற, அல்லது வந்து நீ ஹவுசிங் லோன் எடுத்திருக்க. இது ஓகே. அப்படியே இந்த பக்கம் திரும்பி, நீ என்ன கடன் வாங்கியிருக்கிற? ஏன் நான் கடன் வாங்கினேன். கடன் வாங்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கிற? ஏற்கனவே இருந்த என் வீட்டை விற்றுட்டேன். எதை? பொதுத்துறை நிறுவனங்கள், இந்த நாட்டிற்கு நேரு உருவாக்கி கொடுத்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, ஏர் இந்தியா விற்று தின்னாச்சு, எல்ஐசியினுடைய பங்குகளை விற்று திங்க ஆரம்பிச்சிட்டோம். எந்த பொதுத்துறை நிறுவனங்களும் நம்மக்கிட்ட இல்லை. அணுமின் சக்தி வரைக்கும் நம்ம யாருக்கு கொடுக்க போயிட்டோம்? ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போயிட்டோம். பாகிஸ்தான் பார்டரில் அதானிக்கு இடம் கொடுக்குறோம். சரியா? இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் வித்தாச்சு. ஏதாவது இந்தியாவுக்கு நீங்கள் மிச்சம் வச்சுருக்கீங்களா? எதுவும் கிடையாது. இப்போ ரயில்வே விற்கிறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்த கடைசி கையிருப்புன்னு சொல்லுவாங்க, புரிகிற மாதிரி சொல்லணும்னா விதை நெல் மாதிரி, அதை எடுக்கக்கூடாதுமாங்க, அதையும் எடுத்துடுச்சு இந்த அரசு. இவ்வளோ தூரம் போயிடுச்சு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை சீரழிச்சு வச்சுருக்கீங்க. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அதில் பாதாளத்தில் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு எவ்வளோ கடன்? 200 லட்சம் கோடி கடன். யாருக்கா கடனை தள்ளுபடி பண்ணியா? இல்லை. கொரோனா மக்கள் மாண்டு பண்ணிச்சப்போ ஏதாவது 10 பைசா கொடுத்தியா? இல்லை. குழந்தைங்களுடைய எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணியா? இல்லை. உனக்கு எதுக்கு கடன் இவ்வளவு? இந்த பக்கம் இந்த அரசு இவ்வளவு நலத்திட்டங்களை போட்டிருக்கு. அப்போ இவ்வளவு நலத்திட்டங்களிற்காக வாங்கிய பணம் அது இல்லையா? அவ்வளவு நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, இவ்வளவு மருத்துவமனைகள், இவ்வளவு நூலகங்கள், இவ்வளவு கல்லூரிகள் எல்லாம் இந்த 4.5 வருஷத்துல கண்ணு முன்னாடி உருவாக்கியிருக்காங்க. முன்னேற்றத்தோட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதானே ஒப்பிட முடியும். நீங்க என்ன அண்ணாமலை சொல்றதெல்லாம் வந்து சும்மா பாவம், அவரை என்ன பண்றது? இல்ல, இது ஒரு பக்கம் இருக்கவும் ஓய்வூதிய திட்டம் இப்ப அறிவிச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அவங்க வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியில பழைய ஓய்வூதிய திட்டம் தானே நடைமுறைப்படுத்துறதா இருந்தது. இப்ப அதுல என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு? பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் பொது இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய டிஏபிஎஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு என்ன வித்தியாசம்? யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. ஒரே ஒரு வித்தியாசம் தான். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் தொழிலாளர்கள் ஊழியர்களுடைய வருமானத்திலிருந்து 10 விழுக்காடு பிடிக்கப்படாது. இதில் 10% பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு ஊழியர்களும் சம்மதம் தெரிவித்து தான், மற்ற எல்லாமே அதுக்கும் இதுக்கும் ஒன்று தான். மோடி அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய புதிய ஓய்வூதிய திட்டம் இதை விட பன்மடங்கு ஆபத்தானது. அதில் ஊழியர்களுக்கு எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் வந்து எங்கேயோ தனியார் இதில் கொண்டு போய் முதலீடு பண்ணிருக்கீங்க, பங்குச்சந்தையில். உங்களுக்கு வந்தாலும் வரலாம், வராட்டாலும் போகலாம். அது சந்தையினுடைய அபாயங்களுக்கு உட்பட்டது. இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே அதுதான். உங்களுடைய வருமானத்தை வந்து 10% பிடிச்சிக்கிறாங்க. அது ஒன்று தான். இதை வந்து ஊழியர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இதை யார் கேள்வி கேட்குறா? அதிமுக கேள்வி கேட்குது. அந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செஞ்சது யாரு? அதிமுக தான் ரத்து செஞ்சது. நீங்களே குண்டு வைப்பீங்க, நீங்களே குண்டை எடுப்பீங்கிற மாதிரி நீங்களே ரத்து செய்வீங்க, நீங்களே கேள்வி கேட்பீங்க. கொடுக்குறவங்களே ஏன் கொடுத்தேன்னு கிண்டல் பண்ணுவீங்க, 1000 கேள்வி கேட்பீங்க. சரிப்பா, அப்போ நீ கொடுத்துருக்க வேண்டியதானே? நானும் கொடுக்க மாட்டேன். கொடுக்குறவனையும் கேள்வி கேட்பேன் இல்லையா? இல்லை, தொடர்ந்து நமக்கு ஒரு பக்கம் நலத்திட்டங்கள் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து போராட்டங்களும் நடந்துகிட்டே தானே இருக்கு. இப்போ செவிலியர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்களோட போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு பின்னடைவை தருமா இந்த தேர்தலில்? எந்த ஆட்சி வந்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எந்த ஆட்சின்ட்டு இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். போராட்டங்களினால், குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய போராட்டங்களினால் பின்னடைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெயலலிதாமெல்லாம் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கக்கூடாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் எஸ்மா சட்டம் போட்டு அத்தனை அரசு ஊழியர்களையும் நள்ளிரவு கைது பண்ணி கழிதிங்க வச்சாங்க அந்த அம்மா. அதாவது போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரே நாள் அவ்வளோ வரையும் வேலையை விட்டுக்கிட்டாங்க. வந்தேன்னா வாயில்னா போன்னு சொல்லிட்டு, நான் தனியார் ஆட்களை வச்சு, தனியார் பேருந்து ஓட்டினவன், லாரி ஓட்டினவன், ஊரில் மண் லாரி ஓட்டினவன், தண்ணி லாரி ஓட்டினவங்க எல்லாரும் கூட்டு வந்துட்டாங்க. யாருக்கு வண்டி ஓட்டத்தை லைசன்ஸ் இருந்தால் போதும், நீ தான் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுற. என்ன ஆச்சு தெரியுமா?
தொடர் விபத்துக்கள், பேருந்துகள் பாதி புளிய மரத்தில் போய் முட்டி நின்றுச்சு, எப்பவும் இருக்குது, நாளிதழ் செய்தி எடுத்து பாருங்க அவ்வளோ. ஸோ அப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணாங்க. அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, மக்கள் நலப் பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் திமுக ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட காரணத்தினாலேயே அவங்கள வேலையை விட்டு தூக்குனாங்க. மீண்டும் அவர் வெற்றி தான் பெற்றார். நீங்க தேர்தலுக்கு எதிரொலிக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ எந்த ஆட்சி வந்தாலும் அரசு ஊழியர்கள் அல்லது ஏதோ ஒரு செக்டாரை எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு அரசுடைய கடமை. அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இவங்க கோரிக்கையெல்லாம் நிராகரிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். இவர்களுடைய கோரிக்கையும் அரசு செவி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு ஊடகவியலாளராக என் கருத்து, தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை செவி மடுக்கப்பட வேண்டும். வரைக்கும் செவி கொடுக்கல அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? இல்ல, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. செவி மடுக்கப்பட வேண்டும்ங்கிறத நான் எப்படி சொல்றேன்னா, நிறைவேற்றப்பட வேண்டும், இப்படி மாத்திக்கங்க. இப்போ கார்பரேஷன் ஆபீஸ் வாசல்ல தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. 2 துறைகளுடைய அமைச்சர் சேகர் பாபுவும் கே நேரும் கார்பரேஷன் ஆபீஸ்க்குள்ள 3 மணி நேரமா உட்காந்துருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு. அவங்க பேச்சுவார்த்தைக்கு இங்க வரல, மாறா பேச்சுவார்த்தைக்கு எங்க போனாங்க? பனையூருக்கு போனாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சரி, தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் எக்ஸாக்ட் பிரச்சனை என்ன? தனியார் மயமாக்க கூடாது அப்படிங்கிறது. யாரெல்லாம் தனியார் மயமாக்க கூடாது? இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ கடந்த ஒரு 6 மாதங்களா சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களிலும் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தனியார் மயமாக்கிட்டாங்க. இப்ப போராடுகிறார்களா இந்த ஒரு மண்டலம், இவங்க ஒரே ஒரு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஒரு மண்டலத்தை சேர்ந்த தோழர்கள், சகோதர சகோதரிகள் மட்டும் தனியார் மயப்படுத்தப்படாமல் இருந்தாங்க. இப்போ இந்த அரசு வந்த பிறகு எல்லாம் தனியார் மயப்படுத்திட்டாங்க. அது அதிமுக ஆட்சி காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்களை என்ன செய்றாங்க? இவங்களையும் மற்ற மண்டலங்களை சேர்ந்த தோழர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களுக்குள் அவர்கள் இன்றைக்கு பணி செய்கிறார்களோ அந்த திட்ட வரையறைக்குள் இவர்களையும் கொண்டு வர்றாங்க. நீங்க இவங்களுக்கு ஒரு விதமான ஊதியம், ஒரு விதமான வேலை வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு மட்டும் இல்ல, சென்னையில வேலை பார்க்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் ஒரு விதமான வாய்ப்பை ஒரு அரசு உருவாக்கி கொடுத்துட்டு போயிடுச்சு. யாரு? அதிமுக. அப்ப யாரும் போராடல, அப்ப யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அப்ப இந்த பிரச்சனையே எழல. இப்ப ஒரு குறிப்பிட்ட மண்டலம் மட்டும் அதுக்குள்ள வரல. இப்ப மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க யோசிங்க, உங்க ஆபீஸ்ல நீங்க 2 பேர் ஒரே டயத்துல வேலைக்கு சேர்றீங்க, ஒரே வாய்ப்பு இல்ல அப்படிங்கறது தெரியும். சிக்கல். அப்போ அதுக்காக கேட்குறாங்க. இப்போ மற்ற வேலைகளை பொறுத்தவரை நீங்க வந்து செவிலியர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், இவர்கள் இப்போ புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் இடையில டிஏபிஎஸ்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு சுமூக தீர்வை எப்படி அரசு எட்டியதோ அதே மாதிரி இந்த எல்லா பிரச்சனைகளிலும் எட்ட வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடு. அரசு பேசும் நிச்சயமாக. ஆனால் நான் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புகிறேன், வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இதை சுட்டிக்காட்டுவதற்கான உரிமையே இல்லை. ஏன்னா இவர்கள் இதை விட பன்மடங்கு ஆபத்தானவர்கள். அவர்கள் ஆளும் மாநிலங்களிலும் சரி, ஒன்றியத்திலும் சரி, இதற்கு முன்பு ஆட்சி செய்த அதிமுகவும் சரி. இந்த தொழிலாளர்களை நீங்க எப்படி நடத்தினீங்க, மற்ற மாநிலங்களில் பாஜக எப்படி நடத்திக்கிட்டு இருக்குது என்று வருகின்ற பொழுது உள்ளபடியே தாயுள்ளத்தோடு, கருணை உள்ளத்தோடு, ஒரு பொறுப்புணர்ச்சியோடு மிகுந்த கவனமாகத்தான் முதலமைச்சர் இதை அணுகுகிறார். அதுல எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிற யதார்த்தத்தை நானும் புரிஞ்சுக்கிறேன். எல்லோருடைய குரல்களும் அல்லது எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலையும் எனக்கு உடன்பாடு இருக்கு. அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நெகோசியேஷன் வரணும். 2 பக்கமும் வந்தால்தான் அது வந்து முடியும். அது இந்த போராட்டங்களால் எல்லாம் திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய இது இருக்கிறதா நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படி இல்லை அப்படிங்கறத நான் சொல்றேன். போராட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பராசக்தி இந்த படம் ட்ரெய்லருக்கு அப்புறமா இந்திய எதிர்ப்பு அது குறித்த அந்த தீ பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்துக்கு வருகை தந்த அமித்ஷா அவர்கள் வந்து ரயில் நிலையங்கள்ல தமிழ் கொண்டு வந்தது மோடிஜி தான், எல்லா இடத்துலையுமே தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறது மோடிஜி தான் சொல்லிக்கிட்டு தமிழை தூக்கி பிடித்து பேசியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வள்ளுவனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததே மோடி தான். வந்து அதெல்லாம் அகத்தியருக்கு முன்னாடியே மோடி வந்து தமிழை பரப்பி இருக்கிறார். சொல்லுங்க, யாரு கேட்டா? காசா பணமா? அடிச்சு விட வேண்டியதானே. இப்ப யாரு அதான் கேட்க போறோமா என்ன? இல்ல, மோடி அவர்கள் வருகை தரும்போது எனக்கு தமிழ் கத்துக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழகத்துக்கு வருகை தரும்போது சொல்றாங்க. இதே மற்ற இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணும்போது தமிழர்களை இழிவுபடுத்துவார், களி ஊத்துவாரு இல்லையா? அப்பதான் அதான் ஆகச்சிறந்த நடிகர் மோடி. நீங்க சிறந்த நடிகருக்கான ஒரு விருது கொடுக்கணும்னா மோடிக்கு கொடுக்கலாம். ஒடிசால போய் நம்மளை திருடர்கள் பாரு இல்லையா, பீகார்ல போய் நம்மளை ஒன்று சொல்லுவாரு, வேற ஒன்று சொல்லுவாரு,
இங்கே வந்து ஐயோ என்னால் தமிழ் படிக்க முடியலையேன்னு கண்ணீர் விடுவார், நீலி கண்ணீர் வடிப்பார், எல்லாத்தையும் செய்வார். ரைட்டு, உங்களுக்கு தமிழ் மீது இவ்வளோ பற்று இருக்கு இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கீழடி அகலாய்வு அறிக்கையை அங்கீகரிச்சுட்டு போயிடுங்க. ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறீங்க? தமிழ் மீது இவ்வளவு பற்று கொண்டவர் ஏன் சார் தமிழுக்கு குணுண்டு நிதியை ஒதுக்குறீங்க? சமஸ்கிருதத்துக்கு அவ்வளவு நிதி, பல்லாயிரம் கோடி நிதியை சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிவிட்டு தமிழுக்கு மிகச் சொற்பமாக நிதியை ஒதுக்குவது ஏன்? அதெல்லாம் நீங்கள் தமிழ்நாடு தமிழர் நலன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வாழும் மக்களின் நலன் தானே. தமிழ்நாட்டில் வாழும் மக்களினுடைய நலனில் நீங்கள் என்ன அக்கறை வச்சுருந்துருக்கிறீங்க? இயற்கை பேரிடரில் எங்களுக்கு கொடுத்த நிதி எவ்வளவு? ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதி எவ்வளவு? இல்லை, அது பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுக்குற நிதி அப்படின்னு சொல்கிறாங்களே. குஜராத்துடைய பாப்புலேஷன் என்ன, ஒடிசாவுடைய பாப்புலேஷன் என்ன, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் என்ன, உத்தரப்பிரதேசம் விட்டுருங்க, அதே விட்டுருங்க, மற்ற ஸ்டேட் எடுங்க, அதுக்கு வாங்க. சரி, உத்தரப்பிரதேசலே எடுத்துக்கிடுவோம். பாப்புலேஷன் அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்களுக்கு நிதி கொடுக்குறோன்னா அதே பாப்புலேஷன் அடிப்படையில் அந்த நிதி உங்களுக்கு திருப்பி வரணும்ல. 10 பிள்ளைங்க இருக்க வீட்டுக்கு நான் ஒரு விதமாக வந்து காசு சொத்து பிரித்து கொடுக்குறேன். ஒரு தகப்பன் வச்சுக்கிறான், 5 பிள்ளைங்க இருக்க வீட்டுக்கு நான் இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. மேலோட்டமாக பார்க்கும்போது நியாயமாக தோணும். 10 பிள்ளைங்களும் சம்பாதிச்சு எவ்வளோ கொடுக்கணும்? 10 பிள்ளைங்க ஆளுக்கு 10,000 சம்பாதிச்சா கூட 1 லட்ச ரூபா கொடுக்கணும். இங்கே 5 பிள்ளைங்க ஆளுக்கு 50,000 சம்பாதிச்சு கொடுக்குது. அங்கே 10 பிள்ளைங்க சேர்ந்தே என்ன செய்யலை, 10,000 கொடுக்கலையே, ஆளுக்கு 1000 ரூபா கூட கொடுக்கலையே. சொல்ல புரியுதுல உங்களுக்கு? புரியுது. இந்தியா அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய நிதியில உத்தரப்பிரதேசம் கொடுக்கறது இவ்வளவுதான். அதை விட பன்மடங்கு தமிழ்நாடு கொடுக்குது. வாங்கும்போது இனிக்குது, கொடுக்கும்போது மட்டும் கசக்குதா? அதனால் மோடி, அமித்ஷா என்ன வேணாலும் பேசலாங்க. தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றுவதற்கு அவர் என்ன வேணாலும் பேசலாம். வாயில் வந்து நல்லா இந்த கிராமங்களை எளிய மொழியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டிமன்றங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, சீனி சக்கரை என்ன செல்லப்பா சீட்டில் இது எழுதி நக்கப்பாங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படிலாம் எழுதிட்டு சீட்டில் சர்க்கரை என்று எழுதி அதை வந்து சுவைத்தால் இனிக்காது. அந்த மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு, அது வெட்டி பேச்சு. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. நன்றி.